இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமானது பண வரவுக்கான வீட்டில் பூஜையில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார். இந்த ஸ்டார் எப்படி போடுறது? வீட்டுல உள்ள பணப்பெருக்கம் எல்லாம் வருது சார், ஆனா பணம் மட்டும் நிக்க மாட்டேங்குது. எவ்வளவு பிசினஸ் பண்றேன், வருது ஆனா நிக்க மாட்டேங்குது. அதை வீட்டுல நம்ம முக்கியமா குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை தான் இதை நம்ம செய்யறோம். எனக்கு பணம் வீட்டில் தங்க வேண்டும், பணம் வர வேண்டும். சூழ்ச்சி, நம்மளுடைய திருஷ்டி, இல்லைன்னா ஏதாவது செய்வனி, இந்த 4 பேரும் ஓடி போடுவாங்க. சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமானது பண வரவுக்கான வீட்டில் பூஜையில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார். இந்த ஸ்டார் எப்படி போடுறது? ஸ்டார்ல ஒரு பகுதி தான் முக்கோணம், இன்னொரு பகுதி செஞ்சுன்னா ஸ்டார். இப்ப முக்கோணத்தை மட்டும் பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய ஒரு மந்திரம், மகா மந்திரம், அதாவது என்னைக்குமே ஓங்காரம் அப்படிங்கிறது ஓம் முக்கியம். அதோட இணையான சாவி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீயும் அப்படிங்கிற ஒரு மகா மந்திரத்தை அடைப்பாக வைத்து ஒரு முக்கோணம் வரைந்து அந்த முக்கோணம் எப்படி வேலை செய்கிறது, அப்படியே நம்மளுடைய கோணம், நம்மளுடைய எந்த திசை நோக்கி போறோம், 8 கோணம் 4 திசை. சோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய எது நமக்கு அடக்கமாகிறது, எதை நம்ம மேனிஃபெக்ட் பண்றோம், வீட்டுல உள்ள பணப்பெருக்கம் எல்லாம் வருது சார், ஆனா பணம் மட்டும் நிக்க மாட்டேங்குது. எவ்வளவு பிசினஸ் பண்றேன், வருது ஆனா நிக்க மாட்டேங்குது. செலவு அதிகமா இருக்கு, மருத்துவ செலவு நிறைய இருக்கு. அடிக்கடி பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ரேட்ல போய் கடன் வாங்கிட்டு போயிடுறாங்க, திருப்பி தர மாட்டேங்கிறாங்க, ஏமாந்து நிக்கிறேன். ஆனா நல்ல பிசினஸ் போகுது. சில நேரத்துல பிசினஸ் போக மாட்டேங்குது, ஆனா அந்த நேரத்துல எனக்கு வறுமை பாத்தீங்கன்னா நிறைய கடனாக வாங்குறேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் இருக்கு ஆனா இல்ல ஆனா எல்லாம் இருக்கிறதுக்கான எல்லா தடையுமே இருக்கு. சோ இதற்கான ஒரு மிகப்பெரிய சிம்பிளான ஒரு பூஜை முறை தான் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. இது பெண்கள் செய்ய வேண்டும், ஆண்களும் செய்யலாம். அதை வீட்டுல நம்ம முக்கியமா குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை தான் இதை நம்ம செய்யறோம். பூஜை ரூமுக்கு கீழே உப்பு தண்ணியில ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கோங்க, மாப் பண்ணிக்கோங்க, கையில தொடச்சிருங்க. தொடச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், முக்கோணம், இந்த 3 கோணமும் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அண்டம், கண்டம், பிண்டம் ஆக சர்வகால சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சக்தி இயந்திரம் கூட சொல்லலாம். சக்தி அப்படிங்கிறது என்ன, மூகோ அகர சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 3 லோகத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஆதி முனி அப்படின்னு சொல்றது. இந்த டயங்கள் ஒவ்வொரு முனியும் ஒரு சக்தி, ஈர்ப்புக்கான விஷயம். அப்ப என்ன பண்றோம், ஒரு முக்கோணம் அழகா ஒரு சின்ன முக்கோணம், ஸ்ரீயும், ஸ்ரீ போட்டு யூ இம், அப்ப ஸ்ரீயும். அப்ப அந்த ஆக சிறந்த ஒரு மந்திரமாக இருக்கிறது. இந்த அடைப்புக்குள் பண வரவுக்கான விஷயம் போடும் பொழுதே எனக்கு நல்ல பணம் வரணும், வீட்டுல தங்கணும், அவ்வளவுதான் மனசுல நினைக்கிறோம். இப்ப அதுக்கு மேல ஒரு விளக்கு, அதாவது மேல் நோக்கி எரியும் பாத்தீங்களா விளக்கு, அதுவும் வைக்கலாம். சாதாரண அகல் விளக்கும் வைக்கலாம். வீட்டுல இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு வைக்கலாம். ஆக மொத்தத்துல அங்க எரிய வேண்டியது விளக்கு. நல்ல எண்ணெயில போடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இழுப்பண்ணையில போடலாமா? எல்லாம் இழுப்பண்ணையில போடுற ஒரு விஷயம் இருக்கு, அது வாஸ்து கோளாறுகளுக்காக போடக்கூடிய விஷயம். இது பணத்துக்கு நல்ல எண்ணெய் தான், நல்ல எண்ணம் இருக்கும், நல்ல எண்ணத்தோடு தான் எல்லாருமே இருப்பாங்க. இந்த திருஷ்டி இருக்காது. அகண்ட விஷயம் எப்பொழுதுமே என்னாகும், திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா திங்க் பண்றது, பெருசா திங்க் பிக் அப்படிம்பாங்க. சோ அது மாதிரி எனக்கு பணம் தங்க வேண்டும், பணம் வர வேண்டும், அவ்வளவுதான். இந்த ஸ்ரீ மந்திரத்தை நீங்க 27 முறை சொல்றீங்க, போட்டுட்டீங்க, விளக்கேற்றிட்டீங்க. அந்த விளக்க பார்த்து விளக்கோடு பேசுங்கள். ஸ்ரீயும் எனக்கு பணம் வீட்டில் தங்க வேண்டும், பணம் வர வேண்டும். ஸ்ரீயும் பணம் வர வேண்டும், தங்க வேண்டும். ஸ்ரீயும் பணம், இது மாதிரி 27 முறை. ஸ்ரீயும் சொன்ன பிறகு எனக்கு பணம் தங்க வேண்டும், பணம் வர வேண்டும். இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பண வரவு நம்ம வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா கேட்டை திறந்து வரும். எப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி கேட்டை திறந்துட்டு முட்டையெல்லாம் வந்துடாது. அடைக்கப்பட்ட கேட்டு திறக்கப்படும். அது மடையாக சிறு சிறு பெருவல்ங்கிற மாதிரி ஒரு நாள் பாத்தீங்கன்னா உங்க கடன் தீர்ந்திருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வாட்டி வதைச்சிருக்கு இருக்காது, எதிரிகளின் தொல்லை இருக்காது, ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு குறைஞ்சு போயிடுவாங்க. ஆக நல்லவங்க மட்டும் உள்ள இருப்பாங்க, கெட்டவங்க ஓடி போயிடுவாங்க. ஏன்னா நல்லது நிறைய வர, நல்லது செய்யக்கூடியது, கெட்டது செய்யக்கூடியது சொல்லுவாங்களே, உள்ளவங்க கொஞ்சம் நல்ல கண்ணான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாடி இருக்கிறதும் பாத்தீங்கன்னா போயிடும். இப்போ நல்லது வர வர, நல்ல மக்கள் வர வர, நல்ல செய்திகள் வர வர, நல்ல விஷயங்கள் உள்ளே வர 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 உள்ள இருக்க ஒரு 2 பேர் தான் எதிரி, சூழ்ச்சி, நம்மளுடைய திருஷ்டி, இல்லைன்னா ஏதாவது செய்வனி, இந்த 4 பேரும் ஓடி போடுவாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான நல்ல விஷயங்கள் உள்ள வரும், வைப்பு நல்லா வரும். 4 பேர் 4000 பேர் வரும் பொழுது 4 பேரும் தெரிச்சு ஓடிடுவாங்க.
சோ இந்த சக்கரங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உள்ள ஒரே ஒரு முக்கோணம் நடுவில் ஸ்ரீயும் அதை விளக்கேற்ற போறோம். வெள்ளிக்கிழமையில செய்ய போறோம். ஒரே வாரத்துக்கு ஒரு நாள் அதை நம்ம அகமகிழ்வோடு அகத்தை சுத்தம் செய்து கொண்டு குளிச்சு விட்டு நல்லா உட்கார்ந்துக்கோங்க. நேர் தண்டுவிடம் நேராக இருக்க வேண்டும். உட்கார்ந்துக்கோங்க. அந்த விளக்கை பார்த்து பேசுங்க. விளக்குக்குள்ள ஒரு சக்தி சாதாரண விஷயம் கிடையாது. பல விளக்கங்களை பல கலக்கங்களை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விளக்கு. அதனால்தான் துன்பத்தை விளக்கும், துயரத்தை விளக்கும். சில விஷயம் புரியாம இருந்துச்சுன்னா அதையும் விளக்கமா சொல்லக்கூடிய ஒரு ஆள் வருவாங்க. சித்தர்கள் மூலியமா வருவாங்க, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வருவாங்க. யார் மூலியமாக நல்ல செய்தி வரும்னு சொல்லார். ஆனா வந்துகிட்டே இருக்கும். கருப்பு அகன்று இருட்டு அகன்று அங்க ஒளி வீச தொடங்கும். சாதாரண விளக்கு ஏற்றும் போது அவ்வளவு சூப்பர். நல்லெண்ணெயில போடுங்க, சாதாரண வெள்ளத்திலேயே போடுங்க. உங்களுடைய வெள்ளை மனசோட அப்படியே பேசுங்க. அந்த விளக்கோட பேசுங்க. விளக்குல பேசும்போது டைரக்டா எல்லா கடவுளுக்குமே போகும், பிடிச்சவங்களுக்கு போகும், இஷ்ட தெய்வத்துக்கு போகும், உபதெய்வங்களுக்கு போகும். இப்படி நீங்க அப்படியே வெள்ளிக்கிழமை போட்டு ஜஸ்ட் நம்ம குளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வாழ்க்கைக்காக, என் குழந்தைங்க நல்லா படிக்கணும், பணம் நல்லா வரணும், வேலை நல்லா இருக்கணும், என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், என்ன வேணாலும் கேட்கலாம். முதன்மை பணம். இன்னைக்கு இருக்கிறதுல அதான பிரச்சனையே இருக்கு. எல்லாமே அதுல கனெக்ட் ஆயிருக்கு. சோ பணம் திருப்திகரமாக இருக்க வேண்டும். அது தங்க வேண்டும். தங்கம் இருக்க வேண்டும். என் குழந்தை இருக்கு, பெண் குழந்தை இருக்கு, அவள் பணம் சேர வேண்டும், தங்கம் சேர வேண்டும். படிக்கிறான் குழந்தை, அவனுக்கு நல்ல வேணும். இந்த படிப்புக்கான எந்த விதமான விஷயம், வாழ்க்கை நடத்துவதற்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் ஜீவாதாரத்துக்கு வாழ்வாதாரத்துக்கும் என்ன விஷயம், இது எனக்கு பேலன்ஸா இருக்கணும். அதுக்கப்புறம் சேமிப்பு இருக்க வேண்டும். இதான் ஒருத்தவங்களுடைய ஆசையா இருக்கட்டும். இதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபீட் பண்ணுங்க. சிறுவள்ளி பெருவெள்ளமாய் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாழ்க்கையில அந்த ஒளி பிரகாசமா இருக்கும். பிரகாசம் மிகப்பெரிய அகண்ட பிரகாசமாகும். அகண்ட பிரகாசம் அந்த வெளிக்கு போகும். அப்போ கனெக்டிவிட்டி பிளானட்டுக்கும் உங்களுக்கும் சுமூகமாக இருந்தால் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. பாருங்க, ஒரு முக்கோணம் ஸ்ரீயும் அதுல விளக்கேத்துங்க. அதை என்ன பண்றீங்க, அந்த விளக்கு அந்த லாம்ப் பண்ண பிறகு என்ன பண்ணலாம், பத்திரமா விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கோலம் கிளஞ்சிச்சுன்னா பத்திரமா அந்த கோலமாவு இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. கால்படத்துல போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா சாக் பீஸ்ல கூட வரையலாம். அந்த டயக்ராம் தான் முக்கியம். சோ டெய்லி போட முடியல எனக்கு, என்ன பண்ணலாம், அழகா போடுங்க. ஒரு பேப்பர்ல போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பத்திரமா ஒரு சார்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அட்டையில செஞ்சு வச்சுக்கோங்க. இல்ல பெரிய காப்பர் ஷீட் இருக்கா, காப்பர் ஷீட்ல போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பத்திரமா அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஆக அங்க தேவையானது முக்கோணம், அதுல உள்ள ஸ்ட்ரீங்கிற மந்திரம் தான். அதுல பேப்பர் எழுதுறீங்களா, குளத்துல போடுறீங்களா, இல்ல காப்பர்ல எழுதி வச்சுக்கிறீங்களா, இல்ல ஒரு மாதிரி ஃப்ரேம் போட்டு அழகா ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களா, எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த ஸ்ட்ரீமுக்கு மிகப்பெரிய ரகசியம் உண்டு. சோ இந்த ஸ்ரீயும் சக்கரம் உங்களுக்கு அற்புதமா உங்களுக்கு வேணும்னாக்கா நம்மளுடைய ஸ்ரீ மந்திராலயத்திலே கிடைக்குது. நீங்க அதை கூட நீங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கலாம். அழகா ஒரு அடி காப்பர் ஷீட் வாங்கிக்கோங்க. நீங்களே கூட போட்டுக்கோங்க. முக்கோணம் ஸ்ரீயும், அவ்வளவுதான். வேற எதுவுமே தேவையில்லை. அதை விளக்கி ஏத்துக்கோங்க, ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு செய்ய முடியலனாக்கா மந்திராலயம்க்கு நீங்க கீழே உள்ள நம்பர் கால் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்டாகவும் கிடைக்கும். இல்ல நானே செஞ்சுக்கிறேன்னாலும் அழகா செஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்துல அந்த கோலத்திலேயே போட்டுக்கலாம். நீங்க சாக் பீஸ்ல கூட போட்டுக்கலாம். எப்படி காப்பர் இருக்கும்போது கொஞ்சம் அதிகப்படியான சக்தி இருக்கும். சோ கோலமாவுல போட்டாலும் சக்தி இருக்கும். ஆக மொத்தத்துல எது உங்களுக்கு விருப்பமோ நீங்க செஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்துல நீங்க இன்னும் அந்த ஸ்டீமுக்கு முன்னாடி நீங்க மூலிகைகள் வைக்கலாம். துளசி வச்சுக்கலாம், வில்வம் வச்சுக்கலாம், விபூதி வச்சுக்கலாம், குங்குமம் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆக மொத்தத்துல சக்தியை மகா சக்தியாக மாற்றும், எண்ணத்தை வண்ணமாக மாற்றும். சோ எது தேவைப்பட்டாலும் நம்மளுடைய கூர்ந்த நோக்கு சந்தோஷமாக நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றியை தரும். நல்ல விஷயத்தை மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.